டெஸ்டின் தொடர்பான விஷயங்கள் நிறைய நாங்கள் எல்லா பாஸ் பேப்பர்ல உள்ள டெஸ்டினையும் நான் செய்துட்டோம் ஆல்ரெடி. நியூலி ஜாயின்ட் ஆனாக்கள் வந்து நீங்கள் டவுன் வரி நான் திரும்ப செய்வேன். இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி நான் ரெக்கார்டு இங்கே அனுப்பியிருக்கிறேன். இல்லாடி நீங்கள் யூடியூப் சேனலில் பார்க்கலாம் எப்படி அது செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி. சரிதான். இங்கே வந்து டெஸ்ட் 9 பொறுத்த மட்டும் எங்களுக்கு தேவையான விஷயம் வந்து வேர்ட் கிளாஸஸ் தான். வேர்ட் கிளாஸஸ் தெரியாம ஜஸ்ட் மீனிங்கை வச்சுக்கொண்டு செய்யறது ஒரு வகை. சரிதான். மீனிங்கை வச்சுக்கொண்டு செய்யறது கொஞ்சம் கெட்டிக்காரர் அது மீனிங்கை வச்சுக்கொண்டு செய்யலாம். மற்றாக்கள் கொஞ்சம் எவரேஜா இருக்கிறார்கள் அல்லது இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் காணாது அப்படியான நாங்கள் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னா ட்ரை டு ஓவர் கம் திஸ் இஷ்யூ. ஐ மீன் திஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நாங்கள் முழுக்க முழுக்க வேர்ட் கிளாஸஸ் பேஸ் பண்ணி செய்தோம்னா தப்பிடலாம். ஓகே, அதுக்கு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் இருக்கு, அதை பார்ப்போம். சும்மா நார்மலா எங்களுக்கு வாசிக்க தெரியும் இங்கிலீஷ். ஸோ இதை வாசிக்க போறோம் நார்மலா. Read the text and underline the most suitable word given within bracket. சரியா? Anyone please confirm my voice is clear. ஏதோ ஒரு ஹேண்ட் ரைஸ் ஏதோ தந்தீங்கன்னா நல்ல. Okay, thank you. Okay, we can continue. பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு ஈஸியான கேள்விகளை தான் நாங்கள் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் அதுல 5க்கு 5 எடுக்கிறோமான்னு கேட்டா இல்லை. ஆக கட்டிக்காரர் கூட 5க்கு 4 5க்கு 3 மாதிரி போகுது. என்னண்டா அந்த சரியான வகையில வாசிச்சு செய்யாதால். ரைட், இப்ப பாருங்க வாசிச்சு பார்ப்போம். இன்டர்நெட் இஸ் அன் இன்ஃபர்மேஷன் ஷேரிங் பிளாட்ஃபார்ம். இட்ஸ் ஆல்சோ த ஃபாஸ்டஸ்ட் மெத்தட் டு ஷேர் இன்ஃபர்மேஷன் within a fraction of a second. இங்க ஒரு பிளாங்குக்கு முன்னால நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் இத நீங்க கட்டாயம் ஒரு எக்ஸாம் பேப்பரை நீங்க என்ன செய்யணும்னா அண்டர்லைன் பண்ண வேணும். இதன்றதை அண்டர்லைன் பண்ண வேணும், இம்பார்ட்டன்ட். சரியா? இதை அண்டர்லைன் பண்ணி நீங்க செய்றீங்கன்னா தான் ஈஸியா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பட்ன்றதையும் அண்டர்லைன் பண்ணி நான் சொல்லி சொன்னா இந்த ஆர்டிகல்ஸ் சொல்லி 3 ஆர்டிகல்ஸ் இருக்கு. நீங்க நோட் பண்ணி கொண்டே இருந்தீங்கன்னா எல்லாம் இந்த ஆர்டிகல்ஸுக்கு பக்கத்துல கூடுதலா நாங்க நவுனை போடுவோம். சரி, நவுன்ன்ற விஷயம் பெறும் அல்லது adjective with noun வரப்போகுது. adjectives அதோட பிளஸ் நவுன் வரப்போகுது. சரியா? ஒன்றுல நவுன் தனியே வரலாம் அல்லது அட்ஜெக்டிவோட நவுன் வரலாம். ரைட், அப்படி சந்தர்ப்பங்கள் இருக்கு. இதை தாண்டி வேற எதுவுமே இஞ்சால அதுக்கு பதில வரதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை. அப்ப கட்டாயம் இந்த பிராக்கெட்டுக்குள்ள எங்களுக்கு நவுன் இருக்க வேணும் அல்லது அட்ஜெக்டிவ் இருக்கணும். பிராக்கெட்டை தாண்டி நவுன் இருந்தா இந்த பிராக்கெட்டை தாண்டி நாங்கள் சில நேரம் இதெல்லாம் கவனிக்கிறீங்களா, நாங்கள் பிராக்கெட்டோட இருக்கிற விஷயத்தை கவனிக்கிறோம். ஸோ இந்த வடதரையில ஒரு நவுன் இருக்குமா இருந்தா, இதுல நவுன் இருக்குமா இருந்தா கட்டாயம் நாங்கள் we have to choose from the bracket as an adjective. அட்ஜெக்டிவை நாங்கள் சூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். இங்கால நேரடியா வேர்பு போயிட்டோம்னு சொல்லிச்சுன்னா பிரச்சனையில டிரெக்டா உங்களுக்கு தெரியும் சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் தான் எங்களோட ஃபார்மேட். என்ன அப்ப சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் என்ற சிஸ்டத்துக்குள்ள within a fraction of second சப்ஜெக்ட் வந்து கட்டாயம் நவுன்ஸா தான் இருக்க போகுது. சரியா? சப்ஜெக்ட் நவுனா இருக்கும் அல்லது ப்ரொனவுனா இருக்கும். ஓகே, ஸோ
இதுல த வந்துட்டது. ஆனா எது நவுன்ன்றது எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. சரியா? நவுன் அப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நவுன் சஃபிக்ஸஸ் வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கிறேன். இங்க ஏதாவது சஃபிக்ஸஸ் இருக்குதான்னு பார்த்தா இன்ஃபார்முக்கு ஒரு சஃபிக்ஸஸும் இல்லை. ஃபோமை வெட்டினாலும் இன்னண்டு இருக்கும், அது ப்ரப்போசிஷனா போயிடும், மீனிங்லெஸ். ஸோ இன்ஃபார்ம்ன்றது ஒரு வேர்ட் தனியே. அப்ப அது எந்த ஒரு சஃபிக்ஸும் இல்லாட்டிக்கு நாங்கள் போட வேண்டியது எப்படி என்று சொல்லிச்சோன்னா வேர்ப் பன்னெண்ட். இது வேர்ப் பன்னெண்ட் நான் போடுவோம். அடுத்த விஷயம் இன்ஃபர்மேஷன் என்று பார்த்தோம்னா அதுல டிஐஓஎன் என்ற ஒரு சஃபிக்ஸ் இருக்குது. அப்ப அதை நாங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறோம். அடுத்தது இன்ஃபார்ம்டுன்னா இதுல இடி என்ற ஒரு சஃபிக்ஸ் இருக்குது, அதையும் அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கோம். ரைட். ஸோ இப்போ எங்களுக்கு நவுன் சஃபிக்ஸஸ் நான் திரும்ப ஞாபகப்படுத்துறேன். எம்இஎன்டி, டிஐஓஎன் அடிக்கடி நீங்கள் எழுதி ஞாபகப்படுத்துறீங்கன்னு நல்ல. எஸ்ஐஓஎன், ஏஜி, ரைட். அதே மாதிரி ஏஎன்டி, ரைட். ஓஆர், இஆர், டபுள் இ, சிஐஏஎன், ஐடிஒய், இஎன்சி, ஏஎன்சி, நிறைய நிறைய சொல்லலாம். நவுன் சஃபிக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய எப்படியான நவுன் சஃபிக்ஸஸ் வரலாம். இதெல்லாமே என்ன செய்யணும், இதெல்லாம் முடிவுல வரணும். முடிவுல வந்தா அது நவுன்ன்றதை ஞாபகப்படுத்தலாம். எங்களுக்கு மீனிங் தேவையில்லை. இன்ஃபர்மேஷன் என்றால் தகவல்ன்றது எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா என்ன நாங்கள் மீனிங் ஃபுல்லா வாசிக்க போறது இல்லை. இது அதோட இதை மீனிங்கை வாசிச்சு நாங்கள் இதுக்கு ஒரு கேள்விகளும் தர போறதும் இல்லை. அவன் கீழே இதுல நீங்கள் விடையளிக்கிறது. அப்ப எங்களுக்கு தேவை வந்து இது என்ன வேர்ட் கிளாஸ், அதை சரியா அண்டர்லைன் பண்றோமா, சூட்டபிளா இருக்குதா இந்த பிளாங்குக்கு என்றதான் எங்களுக்கு தேவை. ஓகே. அதுக்கு இந்த நவுன் சஃபிக்ஸஸ் வச்சோன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். டிஐஓ என்ன முடிஞ்சா அது டெஃபினெட்லி நவுன். இடியில முடிஞ்சா அது வந்து வேர்ப் டூ ஆவோ, சரியா, வேர்ப் டூ ஆவோ அல்லது வேர்ப் த்ரீ ஆவோ இருக்கு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப நாங்கள் இங்க முதலாவது சிஸ்டம் எங்களுக்கு அன் இருக்குது. அப்ப ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ கட்டாயம் நவுன் வேற வேணும். ஸோ இங்க டிஐஓஎன்ல முடியுது. அப்ப இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே செகண்ட் கணக்குல நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேணும். நான் உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக அவ்வளவு சிலவா சொல்றேன். இதெல்லாம் செகண்ட் கணக்குல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாங்கள் அண்டர்லைன் பண்ண வேணும். ஏன்னா வேற என்ன செய்யறேன்னா இதுல வந்து எழுத வலிக்கிறது. தயவு செய்து அப்படியான வேலையில செய்யாதீங்க. எழுத வலிக்கிறாங்க. எழுதுனீங்கன்னா எல்லாமே பிள்ளையா போயிடும். சரிதானே? ரைட். அப்ப எழுத வலிக்கிட்டீங்கன்னா எல்லாமே அங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரலாம், அப்படியான சிக்கல் எல்லாம் இருக்கு. ரைட். அதுகள் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும்னா உடனடியா அப்படியான வேலையில செய்யக்கூடாது. இதுல அண்டர்லைன் வாசிக்கையே நீங்க இதை அண்டர்லைன் பண்ணி கொண்டு போங்க. சரி, read the text and underline the most suitable word. இன்ஃபர்மேஷன் எழுதைக்குள்ள சில நேரம் இதுல ஒரு ஆற விட்டுட்டீங்கன்னா அது பிள்ளைதான், இல்லை நியாயமால போயிடும். சரி, பிள்ளைதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆடினா பிள்ளைதான். சரி சரி, மார்க்கிங் சரியா டஃபா இருக்கு. இப்படிதான் இருக்கு. ஓகே, அடுத்த பாப்போம். நாங்கள வாசிக்கவே தேவையில்லை நாங்க. ரைட். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் டேஷ். அங்கால பார்த்தோம்னா எங்களுக்கு 3 வகையான வேர்பும் இருக்கு. அதுக்குள்ள ஷாரிங் இருக்கு, ஷார் இருக்கு, ஷார்ட் இருக்கு. எப்பவுமே இந்த ஃபோர் ப்ரப்போசிஷன் வந்தா நீங்க நோட் பண்ணி வைக்கலாம். ஃபோர் ப்ரப்போசிஷன் வந்தா எங்களுக்கு ஐஎன்ஜி ஃபார்ம்ல வரணும் கட்டாயம். சரியா? நாங்கள் வேர்ப் பண்ண போடையில அது இங்கே வேர்ப் பண்ணன்ற ஒரு விஷயம் போடப்படாது.
verb 2வும் போடப்படாது. சரியா? verb 3 கூட போடப்படாது. verb ஐஎன்ஜி ஃபார்ம் மட்டும்தான் நாங்க இங்க பாவிப்போம். இது இவ்வளவும் போடப்படாது. இதெல்லாம் வெட்டி வெட்டி விடலாம் நீங்க. ஓகே, ஃபோர்னாலே ஐஎன்ஜி ஃபார்ம் வேர்பை போடலாம், இல்லது நவுன் வரணும்னா ஃபோர் பத்திர நவுனை போடலாம், பிரச்சனை இல்லை. சரியா? ஃபோர் பத்திர நீங்க நவுன்ஸை போடலாம், அல்லது ப்ரொனவுன்ஸையும் போடலாம். ப்ரொனவுன்ஸ் வந்து அப்படியான ப்ரொனவுன்ஸாக இருக்குமெண்டா ஒப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸாக இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் எழுதலாம் ஃபார் மீ, ஃபார் ஹிம், ஃபார் தெம், அப்படியான விஷயங்கள் எழுதலாம். சரியா? ஃபார் மீ, ஃபார் மீ எக்ஸாம்பிள் எழுதி வைங்க. ஃபார் மீ ஓ ஃபார் ஹிம், இப்படி நீங்கள் பாவிக்கலாம். அல்லது ஃபார் யாராவது பேரை போடுறது. சரியா? நிமலன் போடலாம். சரி, அந்த பேரை போட்டாலும் ஓகே. சரியா? அப்ப இப்படி இது எல்லாம் பெறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஸோ உங்களுக்கு டெஃபினட்டா தெரியும், ஃபோர் ஷேரிங் தான் இதுக்குரிய விடை. இப்போ ஷேரிங்க நாங்க இலவா கீறலாம், நேராக இருக்கும். சரியா? ஃபோர் ஷேரிங். அடுத்த பார்த்தோம்டா பாருங்க, அங்காள மாதிரி வாசியவே தேவையில்லை. நாங்கள் ஷேரிங் பிக்சர்ஸ், ஃபைல்ஸ், சவுண்ட்ஸ் அண்ட் வீடியோஸ். இந்த ஐஎன்ஜி வரும், ஃபோருக்கு பக்கத்தில் ஐஎன்ஜி வரும் என்றாலே நீங்கள் நார்மலா ஒரு புள்ளியை பெற்றுடலாம். அங்கே எல்லாம் எக்ஸாம் எல்லாம் இது கட்டாயம் இல்லாதவும் பெறக்கூடிய ஒரு கேள்விதான் இது. தனியே டெஸ்ட் 9ல மட்டும் வராது. நீங்க ஒரு நோட் எழுத கூட நான் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபாலோவிங், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன், அப்ப இன்னெண்டு வரைகளை கூட ஐஎன்ஜியை போடலாம். அப்ப நாங்கள் இன்னுக்கும் நாங்கள் ஐஎன்ஜியை பக்கத்துல போடலாம்ன்றதை நோட் பண்ணி வைங்க. ப்ரப்போசிஷன் இன், ப்ரப்போசிஷன் ஃபோர் ரெண்டுக்குமே பக்கத்துல வர்றது ஐஎன்ஜியா இருக்கும். சரியா? இது வாசிச்சு வாசிச்சு வார எக்ஸ்பீரியன்ஸ்ல வாரது. வேற ஒரு வசனத்தை நாங்கள் அப்படி வாசிச்சோம்னா நாங்கள் என்ன செய்யறது, நோட் எடுத்து வைக்கிறது. ஓகே, இதுக்கு பதில் இது வரலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, வரும். ஓகே, ரைட். அடுத்த பாப், இட் இஸ். எல்லாரும் இந்த முன்னுக்கு மட்டுமே பாக்குறது இட் இஸ் ஈஸி என்று டக்குன்னு அண்டர்லைன் பண்ணிடுவாங்க, அங்கால பாக்குறதே இல்லை. அப்படி செய்யக்கூடாது. சரிங்க, கொஞ்சம் நாங்க அவசரமா செய்யறோம்ன்றதுக்காக பிள்ளையா செய்யக்கூடாது. ஒரு மாசம் டக்குன்னு போயிடும். சரி, இட் இஸ் ஈஸின்னு போட்டிருப்பாங்க எல்லாரும். இட் இஸ் ஈஸி இல்லை, ஏன்னா இங்க ஒரு வேர்ப் இருக்கு. ஈஸிலி ஆக்சஸ்ன்னு போடணும். இந்த வேர்ப் இருக்கு, இந்த வேர்ப்பை விளங்கப்படுத்துறது என்ன, அதுதான் அட்வெர்ப். அப்ப அட்வெர்ப்பை தான் நீங்க இங்க அண்டர்லைன் பண்ணி இருக்க வேணும். easily accessed. It is easily accessed through devices such as computers, laptops, and mobile phones. accessed and ஒரு verb இருக்கிறபடியா எங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸிலின்னு தான் வருது. ஈஸியர் சொன்னீங்கன்னா ரைட்டிங் நாங்கள் அதுல ஈஸியர், மோர், மற்றது ஹையர், லோவர், அப்படியான கம்பேரிசனை பாருக்கலாம். அதாவது இங்கிலீஷ் இஸ் அண்ட் மேத்ஸ். அப்ப ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் நாங்கள் கம்பேர் பண்ணிக்கல, அதாவது இங்கிலீஷ் வந்து மேத்ஸை விட ஈஸியான சப்ஜெக்ட் ரெண்டு நாங்கள் கதை கேட்கல, ஈஸியர் மேத்ஸ். ரைட்? அப்ப அப்படியான இந்த எக்ஸாம் முடிஞ்சு வரைக்கல சொல்லலாம் என்னண்டு, எக்கனாமிக்ஸ் இஸ் ஈஸியர் தேன் அக்கவுண்டிங் சொல்லலாம். இப்போ காமர்ஸ் படிக்கிறவன் ஏஎல் எக்ஸாம் எழுதிட்டு வந்து இப்படி சொல்றான். சரி, அப்படி சொன்னா அது கம்பேரிசன் ஆஃப் டூ சப்ஜெக்ட்ஸ், both accounting and economics பற்றி. அதுக்கு தான் இந்த கம்பேரிசன் இங்க என்ன கம்பேர் இருக்குது, கம்பேரிசன் என்ன இருக்குது இங்க. கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸுக்கெல்லாம் கம்பேர் வருமா? மொபைல் போன்ஸுக்கு வராது. அப்ப இதுல எங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லப்படுது, இன்டர்நெட்டை பற்றி. சரியா? அப்ப இன்டர்நெட்டுக்கு
என்ன மாதிரி ஆக்சஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லப்படும். அப்போ கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ் ஊடாக சரியா அந்த த்ரூ த டிவைசஸ் சரி அப்படி டீட்டெயிலாக நாங்கள் பார்த்தோம்னா அப்படி தேவையே இல்லை, இந்த கேள்வி நாங்கள் செய்ய தேவை. ஓகே, அடுத்த பாப்போம். Moreover, it is used to. உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாமலே இந்த டெஸ்ட் 9 நாங்க செய்யல. இந்த 2+verb 1 என்ற கேள்வியே எல்லா கேள்வியிலையும் வந்தது. பாஸ் பேப்பர் நாங்க செய்யல. நீங்க வேணும்னா எடுத்து பாருங்க. எல்லா கூடுதலான எல்லா கேள்விக்கும் இந்த 2+verb 1 என்ற ஒரு கான்செப்டை நாங்க சொல்லிக்கொண்டே போனாங்க. ஞாபகம் வச்சுருங்க, மறந்துடாதீங்க. 2+verb 1 தான். அப்ப அதனால எங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறவர் வந்து ஈடியும் எஸ் சேர்ந்தது ரிஜெக்ட் ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் பிளே. It is used to play games and have fun. அடுத்தது, internet has made our lives easy. அடுத்து it வந்தா கட்டாயம் நாங்கள் பிரிங்ன்னு எழுதவே மாட்டோம். அது ரிஜெக்ட். பிரிங்கிங் எழுத மாட்டோம். ஏன்னா இங்க மிஸ்ஸா இல்லை. அப்ப உங்களுக்கு தெளிவா தெரியணும். இங்கிலீஷ்ல இப்படி ஒரு வசனத்தை எழுதவே இல்லை. எப்படி வசனம்? இட் பிரிங் என்று எழுத இல்லை. தெளிவா தெரியும். இட் பிரிங் என்று எழுதலாமா? நாங்க இட் பிரிங் என்று எழுதலாம். இது இப்படி ஒரு வசனம் எழுதுறதுக்கு எங்களுக்கு ரைட் சைட்ல என்ன எழுதணும்? இட்னு வந்தா இட் பிரிங்ஸ் தான். இட் பிரிங்ஸ். பிரிங்கிங் என்ன எழுதல. இட் பிரிங்கிங் எழுதல. என்ன எழுதணும்? இட் இஸ் பிரிங்கிங் எழுதணும். இட் இஸ் இருக்காங்க இல்ல. அப்ப நாங்க அதை போடவே மாட்டோம். அப்ப நாங்கள் எப்படி இதை ஸ்கிப் பண்ணி இப்ப எம்சிக்யூஸ் நாங்கள் தமிழ்ல செய்ய அப்படிதான் செய்யணும். விளையானதை வட்டி கொண்டு போறது. இது வராது. அப்ப இங்க இஸ் இல்ல, இஸ் என்ற ஒரு விஷயம் இல்லை. சோ நாங்கள் இதையும் போடல. ரெண்டும் ரிஜெக்டட்னா இது பிரிங்ஸ் தான் ஆன்சர். இட் பிரிங்ஸ் த வேர்ல்ட் க்ளோசர். இது 5 கேள்வியான சார். சும்மா பிரேக்கெட்ல ஆன்சர்ஸ் இருக்குது. கீறிட்டு வருவோம், குருட்லக்ல ஏதாவது ஒன்று வரும். அப்படி ஒரு விஷயம் வந்து இங்கிலீஷ்ல இல்லவே இல்லை. சரிதானே? எங்கட இங்கிலீஷ் பேப்பர்ல நீங்க சும்மா குருட்லக்ல கீறிட்டு வரையில அது வந்தா வேற எல்லாம் பிள்ளையும் பெரும் சில நேரம். சரியா? ஏதோ ஜாலியா கீறி விடுவோம். மைனூட்டா வாசிச்சு 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 ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு எக்ஸாம் ஹால்ல இருக்கீங்களா செகண்ட் கணக்குல அது வேலை முடிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான். இப்படி நீங்க அனலைஸ் பண்ணி வீட்டுல இந்த கேள்வியை செய்ய மாட்டீங்க. அது 100%. சரியா? எக்ஸாம் பேப்பர் செய்யறதா இருந்தா எடுத்து டாக்டர் கணக்கு போட்டு விளக்கம் இல்லைன்றது என்னன்னு தெரியாது. யாராவது இப்படி எல்லாம் சைட்ல எழுதி எக்ஸாம் பேப்பர் செய்யறீங்களா? செய்ய அதுதான் ப்ராக்டிஸ் உண்மையா. ஆனா மேத்ஸ் பேப்பர் செய்வீங்க. சரியா? மேத்ஸ் பேப்பர் செய்வீங்க. என்ன கணக்குகள் இதெல்லாம் எழுதி பார்க்க. ஆனா இங்கிலீஷ் செய்ய மாட்டேன். அது இது தெரியும் தானே என்று போவோம். ஆனா எக்ஸாம்ல போய் கொட்ட விடுவோம். சரி, அவ்வளவு ஈஸியான வேலை இல்லை எடுக்கிறது இங்கிலீஷ்ல. அது அந்த சீரியஸ்னஸ் நீங்க உணரும் வரைக்கும் கஷ்டம்தான். கொஞ்சம் சீரியஸா லைட்டா சில டெக்னிக்களை யூஸ் பண்ணி ஈஸியா எடுத்து போட்டு வரக்கூடிய ஒரு படம் தான் இது. ரைட். ஆனா நீங்கள் ஒண்ணுமே தெரியாம ஹிடனா உங்களோட மைண்டை வச்சு என்ன சொல்றது கேர்லெஸ் மைண்ட்ல போனீங்கன்னா கட்டாயம் வீழ்ச்சி தான். கேர்லெஸ்ஸா இருக்க கேர்ஃபுல்லா வடிவா நீட்டா சரி ஒரு கீறு தான், கீரோடையே எல்லாம் போயிடும். சரியா? அப்ப அதுக்கு நான் கொஞ்சம் இப்ப இவ்வளவு மெனக்கெட்டா இந்த கேள்வியை செய்யணுமா சொன்னா நிச்சயமா மெனக்கெட்டு தான் செய்யணும். பட் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராக்டிஸ் செய்யணும்னா இது ஒரு விஷயமே இல்லை. இந்த டைமிங் செகண்ட் டக் 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 டக்குன்னு முடியும். நான் உங்களை விளங்குறதுக்காக இதுவாக சொல்லி கொண்டு போறேன். மற்றபடி இதுல நீங்க டைம் ஒரு 5 to 10 minutesல நீங்க இந்த கேள்வியை முடிச்சிடலாம். 5 minutes கூட கூட ப்ராக்டிஸ் செய்யற பிள்ளைக்கு 5 நிமிஷம் கூட இந்த கேள்வி. ஓகே, ஸோ இப்படியான கேள்விகளை நீங்க டெஸ்ட் 9ல எதிர்பார்க்கலாம்.
நாங்கள் இப்போ டெஸ்ட் எண்ணுக்கு போவோம். டெஸ்ட் எண் கொஞ்சம் டெஸ்ட் என்னன்னு சொல்றேன். கூடுதலா நான் இந்த பேப்பர் கொடுத்த ஆக்கள் எல்லாருமே ஒரு தரமே இதுக்கு ஃபுல் மார்க்ஸ் எடுக்கவில்லை. சரியா? அதை நான் கண்டிச்சிடுவேன். என்ன கிராமர் கேள்வி என்று டக்காண்டு பிழையா செய்தவங்க. அப்ப இந்த கேள்விக்கு 5 எடுக்கல ஒரு தடவை. சில வேளை இதுக்குள்ள இருக்கிற ஆக்கள் டக்காண்டு நீங்க செய்து 5 எடுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. எடுத்த திறமையான ஆக்கள் வெரி நைஸ். அதுதான் நோடான்னு சொல்லிடும் என்னால. ஆனா ஏன் நாங்கள் இதுக்கு 5 எடுக்கலாம் இருக்கு என்பதை அனலைஸ் பண்ண வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கா என்னன்னு. ஒரு நிமிஷம் தான் கேள்விய வாசிக்கிறது. ரைட், ஒரு நிமிஷம் ஒரு ஃபுல்லா கேள்விய வாசிங்க. விளங்கும் கட்டாயம். ரைட், ஒருக்கா வாசிங்க. பிறகு நாங்கள் செய்ய வழிபடுவோம். Right. Read the dialogue given below and fill in the blanks. Right. Correct form of the verb and கேள்வி கூடுதலா வந்திருக்கு. லாஸ்ட் எக்ஸாம்ல கூட இருக்கு. சரியா? இது இம்பார்ட்டன்டான கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த verb போடுறது நாங்கள் கிரேட் 9ல ஸ்டார்ட் பண்ணி என்னல செய்து ஆயில்ல வரைக்கும் வந்துட்டே இருக்கும். கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த verb. கிரேட் 8லயே தொடங்கிட்டு பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸ் வந்து நாங்கள் கிரேட் 8லயே நாங்கள் பாவிச்சிட்டோம். ஸோ யூஸ் ஆஃப் என்ன சொல்றாருன்னா சிவா மேல ஒரு டயலாக் மாறி அடிபட்டுட்டு சிவா சொல்றேன், ஹாய் யூசப், we are going to have a prefix day. என்ன ஒரு prefix day நாங்கள் இது செய்வோம். going to have கிட்டத்தட்ட ஒரு ஃபியூச்சர் நியர் ஃபியூச்சருக்கு பாவிக்கிறோம். அந்த நாங்கள் இப்ப prefix day ஒன்று இது செய்ய போறோம். என்ன நடாத்த போறோம். How is that so? Have you made arrangements for that? அப்போ ஓகே, அதுதான் ரைட், நல்லா சந்தோஷம். நீங்கள் அதுக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் செய்யிட்டீங்க. ஹேவ் யூ மேட் பாருங்க, கொஸ்டின் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கு. ஹேவ் யூ மேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் தட்? அண்ட் ஆஃப் கோர்ஸ். இப்போ தனியே இந்த கொஸ்டினை மட்டும் வச்சுக்கொண்டு இஃப் யூ ரீட் த கொஸ்டின் ஹேவ் யூ மேட் அண்ட் கேட்கல, நீங்கள் எவ்ரி திங் அண்ட் வரைகளை நீங்கள் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல கொடுக்கணும்னா கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இங்க லாஸ்ட் வீக் என்ற விஷயத்தை நீங்க பார்க்கணும். லாஸ்ட் வீக் என்ற ஒரு விஷயத்தை நீங்க பார்த்தீங்கன்னா சில நேரம் இது பாஸ்டா வர்றதுக்கும் சந்தர்ப்பம் இருக்குது, பிரச்சனை இல்லை. பட் இதுல 2 ஆன்சரை ஐ கேன் அக்செப்ட். எப்படி என்று சொன்னா, நீங்க இந்த 2 ஆன்சரை இதுல ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா வெற்றி தான். எவ்ரி திங்ன்றது எப்பவுமே சிங்கியுலர் ரன். எவ்ரி திங்
everything, everyone, 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 anyone, anyone, someone, 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 anyone. Okay, right. அதே மாதிரியான இதுகள் வந்ததுண்டா, ரைட்? இந்த இப்படியான விஷயங்கள் எல்லாமே சிங்கியுடவா இருக்கும். எவ்ரி திங் உண்மையில மீனிங்க பாத்தீங்கன்னா அனைத்தும் அந்த மாதிரிதான் வரப்போகுது. அப்ப அனைத்து மண்டைகளை ப்ளூரல் எல்லோ இந்த மாதிரி ஒரு திங்கிங் வந்து உங்களை எக்ஸாம்பிள்ல வரும். அதாவது ப்ளூரல்ல நாங்கள் எவ்ரி திங் ஹேவ் போடணும், அல்லது எவ்ரி திங் வேர்ண்டு போடணும், அல்லது எவ்ரி திங் ஆண்டு போடணும், இந்த மாதிரி ஒரு பிளான் வந்து வரும். டெஃபினட்டா அப்படி நீங்க மாறக்கூடாது. எவ்ரி ஒன், எவ்ரி திங், எவ்ரி ஒன், எனி ஒன், சம் ஒன் எல்லாமே சிங்கியுலர் பிளே. சரியா? அதை கவனமா இருக்கணும் நீங்கள் அப்படியான சிஸ்டம். அப்ப இங்க எவ்ரி திங் ஹேஸ் பீன், has been, has been made என்று வரும். சரி, யா மேட் தானே, பிளான்ட், has been planned என்று வரும். சரியா, பிளான். தயவு செய்து உங்களோட மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்கோ. சரியா, மைக்கை ஆன் பண்ணி வச்சுக்கலாக்கு கவனத்து. நீங்கள் உங்களுக்கு தெரியாம மைக் ஆன் பண்ணப்பட்டிருந்தா செக் பண்ணுங்க. ஏன்னா மற்றவர்கள் எல்லாருமே இயர்போன்ல கேட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க கூட மைக் வந்தாலும் டிஸ்டர்பா இருக்கும், சரியா, இரிட்டேட் ஆகும். ஸோ நீங்கள் அவையில கவனத்துல கொண்டு உடனடியா நீங்க உங்களோட மைக்கை ஆஃப் பண்ணுங்க. சரியா, கிளாஸ்ல அலர்ட்டா இருக்கிற பிள்ளை என்ன செய்யணும்னா மைக் எல்லாம் செக் பண்ணி கொண்டு இருக்கும். ஆன் பண்ணி போட்டு வேற வேலை செய்கிற ஆக்களுக்கு தான் இப்படியான பிரச்சனை வரும். ரைட், ஓகே. ஆஃப்கோர்ஸ் எவ்ரி திங் ஹேஸ் பீன் பிளான்ட் என்று போடலாம் ஒரு விட. ஏன் ஹேஸ் பிளான் என்று போடாம ஹேஸ் பீன் பிளான் என்று போட்டீங்கன்னு கேட்கிறாரோட. ஏன் ஹேஸ் பிளான் என்று போடலைன்னா இது உண்மையில எவ்ரி திங், அது அந்த அனைத்தும் பிளான் பண்ணும் என்று வராது. அனைத்தும் பிளான் பண்ணப்பட்டிருக்கிறது. அது இப்ப போன கிழமையே பிளான் பண்ணப்பட்டிருக்கிறது, இன்னும் நடக்கல என்றபடியா நாங்கள் we can use the perfect tense இங்க. சப்போஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டோம் என்று நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸா திங்க் பண்ண போறோம் என்று சொல்லி சொன்னா நீங்கள் இங்க பாஸ்ட் ஃபார்மா பாவிக்கலாம். எப்படி? was planned. இப்படி ரெண்டு விடைய நாங்கள் இதுக்கு அக்செப்ட் பண்ணினாங்க. எல்லாம் பிளான் பண்ணப்பட்டுட்டு லாஸ்ட் வீக்கெண்ட் ஒரு கீவேர்ட் எடுக்கல எங்களுக்கு. ஓகே, இட்ஸ் கரெக்ட். has been planned என்று வரையில கேள்விக்கு ஏற்ற மாதிரி பதில் அளிக்க பழகணும். have you made arrangements for that? of course everything has been planned. எல்லாமே பிளான் பண்ணப்பட்டிருக்கிறது. நடந்துட்டுதா? இது ப்ரிஃபிக்ஸ் டே நடந்துட்டுதா? நடக்கல, நெக்ஸ்ட் ஃப்ரைடே தான் நடக்க போகுது. அப்ப நாங்க has been planned என்று போடுறது சூட்டபிள். சரியா, அது கரெக்ட். ஆனா ஆல்சோ we can accept was planned, ஏனென்றால் லாஸ்ட் வீக்கெண்ட் இருக்கிறபடியா. லாஸ்ட் வீக்கெண்ட் ஒரு கீவேர்டு இருக்குதானாங்க, அதனால was planned அக்செப்ட் பண்ணலாமே தவிர அதுதான் விட என்று ஆகி பண்ண தேவை. was planned தான் விட, வேற விட ஒண்ணுமே வராது என்று ஆகி பண்ண தேவை. has been planned acceptable, but both are passive voice. ரெண்டுமே passive voice தான் வரும். எவ்ரிதிங் பிளான் பண்ணாது, பிளான் பண்ணப்படும். அனைத்தும் பிளான் பண்ணப்படும், பிளான் பண்ணப்பட்டிருக்கிறது, பிளான் பண்ணப்பட்டது என்று வந்திருக்கு ரெண்டுமே. அப்ப தனியா ஈடிய சேர்த்து எழுதினா இதுக்கு விட வரும் என்று சொல்லி கனவே ஈடியை மட்டும் சேர்த்து போட்டு எழுதி எல்லாமே விட வாங்கின இதுகள் இருக்கு. இதுல ரெண்டு விஷயம், பியோட வேர்ப் 3 வருதான்னு நீங்க கன்சிடர் பண்ணணும்.
எல்லா ஆன்சரும் பியோட verb 3 வருதான். எழுதி வைங்க, பியோட verb 3. பியோட verb 3 past participle. அதுதானே எங்களோட passive. அப்ப இங்க பி என்றது has been தான் பி. இங்க has been தான் பி. சாரி. So was தான் இங்க பி. அப்ப என்ன பி verbs இருக்கு சார்னு கேட்டா am is was will be shall be has been have been எல்லாமே பி தான். ஓகே, அப்ப பியோட verb 3 சேர்க்கிறதா எங்களுக்கு passive. தொடர்ந்து போவோம். Yusuf says, that's fine. Have you decided the date? Date எல்லாம் பிளான் பண்ணப்பட்டிருக்கின்ற ஒரு பதிலை சொன்னா. Of course, everything has been planned with our teachers last week and அவர் சொன்ன மாதிரி அவர் அப்படியெல்லாம் okay, that's fine. Have you decided? Again, he asked the question in perfect tense. அதிலே உங்களை விளங்கி இருக்கணும் has been planned then most suitable answer. Right? Why not? It does next Friday. உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்னு வந்தாலே அது ஃபியூச்சர் டென்ஸ் என்ன? அப்ப ஃபியூச்சர் டென்ஸுக்குரிய பேசிவ் என்ன? இட் வில் பி ஹெல்ட். இது தெரியாதவன் யாருமே இருக்க முடியாது. ஏனென்றா வில் பி ஹெல்ட்ன்றதை நாங்கள் எங்க பாவிக்கிறாங்க? நோட்டீஸ் எழுதைக்கு பாவிக்கிறாங்க. ஒரு டேட்டை நாங்கள் எழுதைக்கிறோம், இட் வில் பி ஹெல்ட் என்று எழுதுனாங்க பேசிவ் வாய்ஸா. நெக்ஸ்ட் ஃப்ரைடே சரியா? இட் வில் பி ஹெல்ட் நெக்ஸ்ட் ஃப்ரைடே. Okay, then we are going to have it at the auditorium. சரியா? அப்ப அது சரியான விடையா இருக்கும். It will be held. That sounds good. What about the decorations? அப்ப உங்களுக்கு அடுத்ததுக்குரிய மாடல்ஸ் உரிய பேசிவ் தெரிய வேணும் கட்டேன். தனியா கேன் அண்ட் டூ வந்துட்டு இதுலயும் கேன் டூ போடுறதுக்கு அவளையல் கேள்விதானா? நீங்க அதே யோசிக்கணும். சில பேர் இதுல கேன் டூ போட்டு தந்துருக்குறீங்க. இட் கேன் டூ இன் தேர்ஸ்டே. சில பேர் கேன் பி டூ போட்டுக்கிறீங்க. பிள்ளைய தெரியுமா? உங்களுக்கு பி வந்தாலே verb 3 தான் பெறணும். அப்படியான பிள்ளைகள் எல்லாம் பேரும் கேன் பி டூ போட்டார்கள், கேன் டூ போட்டார்கள், அதெல்லாம் பிள்ளை. அப்ப இங்க என்ன வர போகுது? மாடல்ஸுக்குரிய பேசிவை பார்க்கணும். மாடல்ஸ் என்னென்ன இருக்கு? will, shall, can, may, சரியா, must, இப்படியான மாடல்ஸ் இருக்குன்னு. இதோட எல்லாத்தோடையும் செய்யணும்னா பி verb சேரும். பி will be, shall be, can be, may be, must be. அதே பிறகு verb 3. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்னா verb 3 இங்க தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. So can be done, can be done. சில பேர் இதை could be done தான் எழுதிருக்காங்க. அடே அப்பா, இது passive voice அப்பா, ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கிடையாது. சில பேர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் என்ன சொன்னா could be done எழுதினார்கள் இருக்கு. ரைட். அப்ப வளமை அது எல்லா ஹியூமன் பீயிங் அது சரி ரெண்டு முறையுமா இருக்கும். ரைட். அப்ப பிரச்சனை இல்லை. That sounds good. What about decorations? It can be done in Thursday afternoon after our class teacher asked us to bring fresh flowers. Okay. அப்ப இது எல்லாமே செய்ய முடியும். அப்ப Thursday afternoon. இப்ப செய்துட்டோமா? இல்லை, Thursday afternoon செய்வேன். முதல் நாள் தான் டெக்கரேஷன் செய்யறது. அப்போ முதலே செய்து விடுறதா? எல்லாம் குழம்பு போயிடும். அப்ப ஃப்ரைடே நடக்க போது Thursday afternoon டெக்கரேஷன்ஸ் முடிச்சிடுவீங்க. Then who will be the chief guest? கனவேர் என்ன செய்யுதுன்னா இது பிரின்சிபல் ஃபார்மரா வாசிக்க மாட்டான், உங்களத்தையும் வாசிக்கவே மாட்டான். பிரின்சிபல் தானே. பிரின்சிபல் செய்வாரா? இன்வைட் பண்ணி வச்சிருவான். பிள்ளைகள் வடிவா யோசிக்கணும். இது பிரின்சிபல் இல்ல, ஃபார்மர் பிரின்சிபல். சரியா? ஃபார்மர் பிரின்சிபல் யார்? முன்னாள் அதிபர். சரியா? முன்னாள் அதிபர் என்ன செய்யப்படுறாருன்னா சீஃப் கெஸ்ட் தான் இன்வைட் பண்ண. அவர் இன்வைட் பண்ண மாட்டார் சீஃப் கெஸ்ட். இப்ப இருக்கிற பிரின்சிபல்லாம் என்ன செய்வார்? இன்வைட் பண்ணுவார்.
our former principal. இதுல 3 விடையை நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தேன், நான் ஹெட்ஸ்அப் பண்ணலாம். ஒன்று கொஸ்டின் வந்து வில் பி இருக்கிறபடியா நாங்கள் ஃபார்மர் பிரின்சிபல் வில் பி இன்வைட்டட்னு போடலாம், பிரச்சனை. அப்படி போட்டார்கள் வெற்றி. இது முதலாவது. இது வில் பி இன்வைட்டட்னு போட்டாக்களுக்கு வெற்றி, அவைகளுக்கு சரி போடலாம். அடுத்த விஷயம் ஹாஸ் பீன் இன்வைட்டட்னு போடலாம். இப்போ இன்வைட் பண்ணப்பட்டிருக்கு, இன்வைட்டட் போடலாம். இல்ல எனக்கு பிரசன்ட் டென்ஸ் தான் இதுல கிளிக் ஆகுது, இஸ் இன்வைட்டட். ஹோமோ பிரின்சிபலோட நாங்க கதைச்சிட்டோம், அவர் எல்லாமே கிளியர் வார ரெண்டா இஸ் இன்வைட்டட். இனித்தான் கதைக்க போறோம். who will be the chief guest, இனித்தான் கதைக்க போறோம் பாருங்க. அப்ப will be invited இது கதைச்சிருக்கு, இது இப்பதான் கதைச்சிருக்கு, அவர் ஜஸ்ட் சொல்லல. அப்ப has been invited. மூன்றுக்கும் உள்ள வித்தியாசம்லாம் அவ்வளவு உங்களுக்கு சரிதானே? அப்ப நீங்க 3ல ஏதாவது ஒன்று போட்டாலும் சரி. பை நவ் ஒன்று வரபடியா ஹேஸ் பீன் இன்வைட்டட். பை சில பேர் நவ்வை மட்டும் பார்க்கறது, இதுல சில பிள்ளைகள் நவ்வை மட்டும். நவ்ண்டா சார் கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லி இருக்கிறார். அப்ப நாங்கள் பீயிங் இன்வைட்டட் என்று போடுவோம், ரெண்டு வழிகிட்டாக்கள் இருக்கு. இஸ் பீயிங் இன்வைட்டட். அது வந்து நவ் இல்லை, பை நவ். பை நவ்னா கிட்டத்தட்ட ஜெட் ஜஸ்ட் நவ் மாதிரி, சரியா? ஞாபகம் வச்சிருங்க, பை நவ்ன்றது பெர்ஃபெக்ட் டென்ஸ் பிள்ளைல. ஜெட் ஜெட் மற்றது ஜஸ்ட் நவ் ஒன்று எழுதுற மாதிரி. எங்களுக்கு பை நவும் ஒரு கீவேர்ட், பை நவ். இப்ப வரைக்கும் அதான் இந்த மீனிங்கா, இப்ப வரைக்கும். இப்போது இல்லை, பை நவ் இல்லை. நவ்ண்டா எங்களை கண்டினியூஸ் டென்ஸ் இல்லை பிள்ளைகள் வேற போகுது. இங்க கண்டினியூஸ் டென்ஸை பற்றி கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தென் அடுத்த கேள்வியை பார்த்தோம். தட்ஸ் குட். வாட் அபவுட் அஜெண்டா? அஜெண்டாண்டா மீனிங் என்ன? அஜெண்டா அஜெண்டாண்டா நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரல்லாம் அஜெண்டா. சரி, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அஜெண்டான்ற விஷயம். ஆனா அது டக்குன்னு கிளிக் ஆகுது, என்ன அஜெண்டான்ற மாதிரி வந்துடும். ப்ரோக்ராம் ஷெட்யூல்ன மாதிரி சொல்லுவோம். ப்ரோக்ராம் ஷெட்யூல்ல இந்த அஜெண்டாவா இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். தென் இட்ஸ் குட் யூ ரிமைண்டட் இட் டு மீ. இட்ஸ் ஸ்டில் கனவே இருந்த இட்ஸை விட்டுட்டா, இட்டே வாச்சிட்டோம். இட் ஸ்டில் பிள்ளைகள் வடிவா கவனிக்கணும். இங்கே ஸ்டில்ன்றது வந்து கண்டினியூஸ் டென்ஸை தான் குறிக்குது. அப்ப கனவே நானும் சில கிளாஸ்கள்ல வந்து திருத்திட்டேன். இதை ஸ்டில் ப்ரிப்பேரிங்னு போட்டு திருத்திட்டேன். உண்மையாக இது பிறகு நான் பார்க்கலாம் தெரிஞ்சது இங்க ஒரு பை இருக்குதுன்னு. பைய கவனிக்கவே இல்லை. ஸோ இட்ஸ் ப்ரிப்பேரிங்கும் பிள்ளை, இட்ஸ் ப்ரிப்பேர்டும் பிள்ளை. ஏனெண்டா ஸ்டில்ன்றது வந்து ஸ்டில் வந்து கண்டினியூஸ் டென்ஸை குறிக்குதாங்க. ஸ்டில்ன்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு ஞாபகம் வச்சிருங்கோ ஸ்டில். அப்ப இட்ஸ் ஸ்டில் ப்ரிப்பேரிங்னு வராது, என்ன பை இருக்கிறபடியா. இட்ஸ் பீயிங் இட்ஸ் பீயிங் ப்ரிப்பேர்டுன்னு இங்க வரப்போகுது கூட. அவ்வளவுதான் இதை எதிர்பார்க்க. பசிவ் எல்லாம் பசிவ் வயசா வந்தது, இது மட்டுமே என்ன ஆக்டிவ் வயசா வரும். பட் இங்க வரையில, இங்க வரையில இது வந்து இப்போ என்ன மாதிரி இன்விடேஷன், சாரி அஜெண்டா என்ன மாதிரி என்று கேட்க இட்ஸ் குட் யூ ரிமைண்டட் இட். நல்லா இதை ஞாபகப்படுத்தின நல்லா. இட் இஸ் ஸ்டில் பீயிங் ப்ரிப்பேர். யாரோ ஒரு ஆள் ப்ரிப்பேர் பண்றார், பசிவ் வயசு நிச்சயமா பசிவ் வயசு. அதுவே ப்ரிப்பேர் ஆகுமா? நான் தான் அஜெண்டா, அதுவே ப்ரிப்பேர் ஆகுமா? ஆகாது. அப்ப யாராவது ஒரு ஆள் ப்ரிப்பேர் பண்ண வேணும். ஸோ டெஃபினெட்லி பசிவ் வாய்ஸ். விளங்குதா பிள்ளைங்க? பசிவ் வாய்ஸ்ல வந்து ஒரு அருமையான கேள்வி 10ஆம் ஆண்டு பேப்பர்ல வந்திருக்கு பாருங்க. 10ஆம் ஆண்டுக்காரருக்குரிய பேப்பர் தான் இது. சரியா? அப்ப நாங்களே நோயல்காரர் செய்யறோம், உங்களுக்கு தெரியாதா? 10ஆம் ஆண்டோட 90% பகுதி தான் நோயல். நாங்கள்
ஓஎல்ல வந்து புதுசா ஒண்ணும் படிக்க போறது இல்ல. நம்ம என்னோட படிக்கிறாங்களே தெரியும். நான் 10ஆம் ஆண்டுல சாரி ஓஎல்ல வந்து புதுசா ஏதாவது சொல்லித்தார். எல்லாமே 10ஆம் ஆண்டு முடிச்சிருவேன் முழுக்க. ஓஎல்ல வந்து எங்களுக்கு பேப்பர் செய்யலாம் இல்ல, பிராக்டிஸ் ஒன்லி. அப்படிதான் எங்களோட சிலபஸ் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா வேறு 10ஆம் ஆண்டு ஒண்ணுமே படிப்பிக்காம சில டீச்சர்ஸ் 15ஆம் ஆண்டு வந்து படிப்பிச்சு அதை எப்ப செய்வாங்க ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்ச உடனே. இதுதான் this is a time to prepare yourself for the exam. ஓ லெவல் அந்த காலப்பகுதி ஒரு வருஷம் தான் எங்களுடைய ரிவிஷன். மற்ற பாடங்கள் எல்லாத்துக்கும் ஒரு 70 வீதம் 60 வீதமாக வரும். 65 வீதம் வந்து 10ஆம் ஆண்டு தான் என்று சொல்லுவீங்க. நான் சொல்றேன், நான் இங்கிலீஷ் எக்ஸாம் பொறுத்தவரை 100 வீதம் 10ஆம் ஆண்டு. 10ஆம் ஆண்டுல இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஓ லெவல் எக்ஸாம் எழுத வேணும். அந்த அளவுக்கு ஃபுல் ஃபில் பண்ணிருக்கு. Okay. இதே மாதிரி 2013ல வந்து ஒரு கேள்வி இருக்குது. அதை டக்கண்டர் செய்ய போறோம். அது கைவசம் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு ஒரு ஃபார்வர்ட் பண்றேன். 2013 பாஸ் பேப்பர் இருந்ததுன்னா ஒரு அதுல இருக்கிற டெஸ்ட் 12 12 or 13 I don't remember that. அது இருக்கா கைவசம் இருந்ததுன்னா பாருங்க 13ன்னா நினைக்கிறேன். சரியா என்கிட்ட இருக்குது கைவசம். ஓகே 2 minutes தாங்க டக்கண்டர் எடுக்கும். இதை இருக்க விளங்கி கொடுங்க. இந்த கேள்வி இதே மாதிரியான கேள்வி தான். அதே ஒரு செய்து கொண்டு போனோம்னா எங்களுக்கு கிளியரா இருக்குமில்ல. கைவசம் இல்ல போலாம் குட்டக்கு. Right. 13 இப்ப கைவசம் இல்லை பிள்ளைகள், பிரச்சனை இல்லை. நாங்கள் நீங்க ஒரு வீட்டுல தேடி பாருங்க. இல்லாட்டி நான் தேடிட்டு குரூப்ல போட்டு விடுறேன். நீங்க இதே சேம் கைண்ட் ஆஃப் கொஷன் அதை செய்யலாம். நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த வழியில போவோம். உங்களுக்கு தெரியும் அந்த டெஸ்ட் 12 ஒரு ஒர்க் ஷீட் உங்களுக்கு அனுப்பினான். சாரி ஒர்க் ஷீட் ஒன்று அனுப்பினான். இந்த ஒர்க் ஷீட் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு கேள்வி இருக்கு. இதே மாதிரி சேம் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் அதை ஒரு கசேதோ நாங்க போவோம், அங்கே மூவ் பண்ணுவோம். சரியா இந்த க்ளோஸ் பேசேஜ் என்ற அடுத்த கேள்வி வந்து க்ளோஸ் பேசேஜ் தனியே நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல விளங்கப்படுத்த போறேன். ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. நாங்கள் டெஸ்ட் 12 WS12 ஒரு ஃபைல் நேம்ல வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அதை ஒரு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க ஒரு பாருங்க. நானும் அதை ஷேர் பண்ண போறேன். இப்போ அதை செய்தோன்னா முடிக்க போறோம் கிளாஸையா. ரைட், அது டக்குன்னு வேகமா செய்யும். யா, நீங்க திருப்பிங்க நானும் ஷேர் பண்றேன்.
பாருங்க. Oh yeah, this is a question. Test 12 நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேள்வி இந்த சிம்பிள் கேள்வி வந்து பேசிவ் வாய்ஸ்ல வந்த கேள்வி அதை செய்து ஒன்னா போவோம் அடுத்தது. Google Chrome open is. Yeah. The Olympic பத்தின கேம் சாரி ஒலிம்பிக்கை பற்றின கேள்வி இது நாங்கள் ஆல்ரெடி இந்த அனுமதி தொடர்பாக வாரபடியே நான் அதுக்கு இதை செய்து கொண்டு போவோம். என்ன பேலன்ஸ் டைம் எங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது, அதுக்கு செய்யக்கூடிய மாதிரி ஒரு கேள்விதான் இது. சரியா, நியூலி ஜாயிண்ட் காரருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ 2014 வந்த கேள்வி இது. 13 வேறு மாதிரி ஒரு கேள்வி, அது நான் எடுக்கலாம், உங்களுக்கு எடுத்தோம்னா அது செய்யலாம். 13 வந்து டெஸ்ட் 13 அது வந்தது. நாங்கள் இப்போ எடுத்து போட வேண்டாம். ரைட், இதே சேம் கைண்ட் ஆஃப் டயலாக் வந்தது. இப்போ இதை பார்த்தோம்னா ஃபுல்லாக 2014 என்ன செய்திருக்கிறாங்கன்னா ஃபுல்லாக இது பெசிவென்று சொல்லியே தருவான் கேள்வி. முந்தைய சின்ன வயசுல நீங்கள் தாரமாயி பெசிவென்று சொல்லியே தருவான். ஆனால் இப்போ வர கேள்விகள் எல்லாம் பெசிவென்று சொல்ல மாட்டான். டென்ஸை கூட இங்கே சொல்லி தந்துருக்கேன். இது ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்ல இருக்கிற டென்ஸ் என்று கிளியரா தந்திருக்கிறான். அப்போ எங்களுக்கு செய்யறது ஈஸி. இங்கே கம்ப்ளீட் த ஃபாலோவிங் passage using the passive form of the given. The first Olympic Games were held at Olympia in ancient Greece nearly 3,000 years ago. The games and again 393 AD அப்படின்றது அந்த இட்ஸ் லைக் இந்த கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு முன் மாதிரி ஒரு சேம் கைண்ட் ஆஃப் the year change தான் இது. ஸோ ஐ டோன்ட் வரி அபவுட் தட். அது வந்து பாஸ்ட் டென்ஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சா காணும். நாங்கள் அதை வச்சு கொண்டு இதை என்ன என்று சொல்லி ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும் 3,000 years எகோண்டாலே அது பாஸ்ட் டென்ஸ் தான். அப்போ நாங்கள் இங்கே வேர்ப் பேண்ட் என்ற விஷயத்தை போடலாம் ஈஸியா. ஏன்னா இது பேசிவ் வாய்ஸ் ஆல்ரெடி அவன் சொல்லிட்டான். அப்போ எங்களுக்கு டென்ஸை தான் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருந்தது. ஸோ டென்ஸ் அண்ட் வேர்ப் பேண்ட்ன்றது இங்கே சரியான விடையா இருக்கு. In 1896 the modern games இதுவும் modern games and were revived in Athens by a Frenchman called Pierre de Coubertin. Before the games begin, the Olympic torch normal இது வளமையான செயல்பாடு. இப்பயும் ஒலிம்பிக் கேம்ஸ் நடந்துருக்கிறபடியா இது வந்து ஒரு யூஸ்வல் ஆக்ஷன். பாஸ்ட் டென்ஸுக்குள்ள இது வராது. அப்ப வளமையா கேம்ஸ் ஒலிம்பிக் டார்ச்சை ஏற்றி தான் இது செய்யறாங்க. ஸோ இங்கே இஸ் லிட்டன் வரும், லைட்டட் போட்டாலும் பிரச்சனை இல்லை, லைட்டட் போட்டாலும் கஷ்டம் இல்லை. லைட்டட் லிட் ரெண்டுமே சரிதானே. இஸ்ன்னு போட வேணும், என்ன இது ப்ரெசன்ட் டென்ஸ். தென் ஒலிம்பிக் கேம்ஸ் எவ்ரி 4 இயர்ஸ்ன்றதும் present tense என்னபடியா Olympic games are held. They are held every 4 years. Has been lighted and வருமானவர்களுக்கு has been lighted வராது. ஏனெண்டா ஒருக்கா ஏத்த போறது இல்லை, நாங்க ஏத்தி இருக்கிறோம் என்று சொல்ல போறதும் இல்லை. சரிதானே? ஏன்னா இது பிஃபோர் த கேம்ஸ் பிகின் என்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் தான் காட்டு. அங்க ஒரு இயரோ அல்லது ஏதாவது ஒரு ஷெட்யூல் டைமும்
அங்க வந்து மென்ஷன் பண்ணப்படையில. ஸோ தட் எங்களுக்கு ஹேஸ் பீன் லைட்டட் வராது, இஸ் லைட் அல்லது லைட். அதோட அவன் மேல தரவும் இல்லை எங்களுக்கு. அவன் வந்து ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர்னா தந்திருக்கிறான் தவிர பெர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி எங்களுக்கு கதைக்கல. அப்ப நீங்க ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பெர்ஃபெக்ட் டென்ஸ் தானே சார் ஒரு ஆர்குமெண்ட் வந்தா அது தேவையில்லை. அந்த ஆர்குமெண்ட் உண்மையில இங்க வந்து ப்ரெசன்ட் டென்ஸுக்குரிய பேசிவ் ஃபார்ம் தான் வேற நான் ஃபீல் பண்றேன். அதான் சரி. ஓகே. ஸோ ஒலிம்பிக் கேம்ஸ் ஆர் ஹெல்ட் வரணும் ஏன்னா எவ்ரி 4 years. அடுத்த do you know where the next games, the next games என்றது future, so will be held. நல்ல சரியான கேள்விகளை கேட்கறது நல்ல. சரியா டக்குன்னு வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. நான் இந்த சேட்டிங் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம கனவேருக்கு அதை இங்கே சேட் பண்ணலாம் இருக்கு. ஏனண்டா இதுக்குள்ள நாங்கள் எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ் மைண்ட் செட்னு வேற இருந்தாங்க. அந்த தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு அதாவது சட்டு நான் எப்பவுமே இது செய்தான் வச்சுக்கிறேன். அதுக்கு வேணா டவுட் இருக்கிறவங்கள நான் பண்ணி கதைக்கும். சரி வாட்ஸ்அப் இருக்கு என்னட்டு வாட்ஸ்அப்பை நான் பார்த்து கொண்டே இருப்பேன். வந்ததுன்னா நான் அதுக்குரிய டவுட்ஸை இப்படியான கேள்விகளும் எங்களுக்கு இப்ப 2 வகையான கேள்வியை நாங்கள் இன்றைக்கு பார்த்துனாங்க. ஒன்று டெஸ்ட் 9 ஆல்ரெடி நல்ல அலசி ஆராயப்பட்ட ஒரு விஷயம் டெஸ்ட் 9. இருந்தாலும் திரும்பவும் அதோட கிராமர் பார்ட்ல 2 கேள்வி செய்யுது. வார கிளாஸ் ஒரு நாள் மிஸ் பண்ணாங்க சொல்லுவாங்க, மிஸ் பண்ண சொல்லி எங்களுக்கு வில்லங்கமான கேள்வி ஒன்று இருக்குது. டெஸ்ட் 11 ஐடியாக்களை விடுத்து கொஞ்சம் வித்தியாசமான ஐடியாக்களையும் நான் உங்களுக்கு இருக்கிறேன் வார புதன்கிழமை. ஸோ மிஸ் பண்ணாம புதன்கிழமை ஜாயின் பண்ணுங்க. அப்படியே நாங்க க்ளோஸ் பேசேஜை மட்டும்தான் பார்க்க போறோம். நீங்க க்ளோஸ் பேசேஜ் சொல்லவா என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தெரியும் க்ளோஸ் பேசேஜ் என்னன்னு தெரியாத இருக்கிறீங்க. அவைகளுக்கு தான் சொல்றேன். க்ளோஸ் பேசேஜ்ன்றது 14 டேஷ். டார்கெட் பாயிண்ட் வந்து 14 டேஷ் பிளாங்க்ஸ். 14 பிளாங்க்ஸையும் நாங்கள் அவன் தந்த தார ஆன்சர் அந்த கேள்வியை செய்யலாம். ரைட். அதை வந்து நாங்கள் வட்டிவா அலசி ஆராய்ச்சி செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் டெக்னிக்ஸோட நான் அதோட க்ளோஸ் பிரச்சனை எல்லாத்தையும் முடிப்போம். சரியா? 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு 2 பேருக்கும் சரியா பயங்கர இம்பார்ட்டண்டான கொஸ்டின். என்ன க்ளோஸ் பேசேஜ் வந்தாலும் செய்யக்கூடிய மாதிரியான சில ஐடியாக்கள் தான். நார்மலா நாங்கள் வேர்ட் கிளாஸ் ஃபைன் பண்ணி செய்யணும். அதை விட கொஞ்சம் ஸ்பெஷலான ஐடியா. தொடர்ந்து பேசுவோம் புதன்கிழமை. நன்றி. பை பாய்.